கனவில் வந்த பெண்ணே நீயே நீதானா, உன்னை சேரும் முன்னே உயிர் பிரிவேனா, நெஞ்சாங்குழி ஓரத்தில நீ இருந்தா போதும் புள்ள, நீ மட்டும் போதும் புள்ள, வேற யாரும் தேவையில்லை. என்ன இது? இங்க வந்து பார்த்தா கேட் பூட்டிட்டு இருக்காங்க. அப்படின்னா பஞ்சாயத்து தலைவர் இல்லையா ஊர்ல? அதானே, நேத்து கூட ஊர்ல தானே இருந்தாரு. காலையில கூட நான் பார்த்தனே, திடீர்னு எங்க போயிட்டாரு? என்ன நடக்குது இங்க? நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, சித்ரலேகா பஞ்சாயத்து தலைவர் மேலேயும் பூசாரி மேலேயும் சந்தேகமா இருக்குன்னு சொன்னான்னு. அதனாலதான் நான் உங்களை இங்க பாக்குறதுக்காக கூட்டிட்டு வந்தேன். ஒருவேளை இவரு பொன்னிய கடத்திருக்க வாய்ப்பு இருக்கோ? இல்ல ஷாலு, நம்ம முழுக்க முழுக்க இவரை மட்டும் சொல்ல முடியாது. பூசாரி மேலேயும் சந்தேகம் இருக்கு. 2 பேர்ல யாராவது தான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. முதல்ல இவர் எங்க போனாருன்றது நமக்கு தெரியணும். முதல்ல எல்லாரும் அமைதியா இருங்க. இந்த பஞ்சாயத்து தலைவர் எங்க போனாருன்னு தெரியணும். ஒருவேளை கேட்டை பூட்டிட்டு வீட்டுக்குள்ளவே இருக்க கூட வாய்ப்பு இருக்குல்ல. ஆனா அவர் எதுக்கு அந்த மாதிரி பண்ணணும்? ஒருவேளை அவர் பொன்னிய கடத்தி இருந்தா ஊர்ல இல்லாத மாதிரி சும்மா ஒரு செட்டப் மாதிரி பண்ணி வச்சுட்டு கூட அவளை கடத்தி வீட்டுக்குள்ள வச்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல. பாண்டியன் சார், சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு என்னமோ அந்த காஷ்மோரா மேலதான் ரொம்ப சந்தேகமா இருக்கு. அவனும் அந்த சித்ரலேகாவும் சேர்ந்துதான் இதெல்லாம் பண்ணிருக்கணும். இவங்கதான் ஏதோ ஒரு விஷயத்துக்காக என்னோட பொன்னிய கடத்தி வச்சிருப்பாங்க. விஜய், பார்த்து பேசு. எனக்கும் சரி சித்ரலேகாவுக்கும் சரி இந்த மாதிரி கடத்தி வைக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. அதுவும் இல்லாம ஊர்ல நடந்த எந்த கொலைக்கும் நாங்க காரணமே கிடையாது. தேவையில்லாம நீ ஏதாவது பேசிட்டு இருக்காத. இங்க வந்தது பொன்னிய தேடுறதுக்காக. உனக்கும் எனக்கும் செட் ஆகாது, அதெல்லாம் உண்மைதான். ஆனா இப்ப எங்க மேல தப்பு இல்லைன்றத நாங்க நிரூபிக்கணும். அதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். அப்புறம் பாவம் அந்த பொண்ணு தேடுறதுக்காகவும் நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. ஆமா விஜய், எங்களுக்கு புரியுது நீ ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கன்னு. ஆனா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, இது எதுக்குமே காஷ்மோரா காரணம் இல்ல. பாண்டியன் சார், நான் யார்கிட்டயோ பேச விரும்பல. எனக்கு பொன்னிய கண்டுபிடிக்கணும். அதுக்கு நீங்க உதவி பண்ணுங்க, அது போதும். ஷாலு, நீயும் யாருக்கும் பதில் சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல. தேவையில்லாம நீ யார்கிட்டயோ பேச வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம இங்க வந்தது நம்ம மேல தப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்றதுக்காக. அதை ப்ரூவ் பண்ணிட்டு நம்ம கிளம்பிட்டே இருக்கலாம். ப்ரூவ் பண்ண போறீங்களா? தப்பே நீங்க பண்ணதுதான். தெரியட்டும், உண்மை தெரியட்டும். அப்ப இருக்க எல்லாருக்கும் பொன்னி கிடைக்கட்டும். அப்ப தெரிஞ்சிரும் இல்ல பண்ணது யாருன்னு. அதேதான் நானும் சொல்றேன். பொன்னி கிடைக்கட்டும், அப்ப தெரியும் இது எதுக்கும் நாங்க காரணம் இல்லைன்னு. காஷ்மோரா ப்ளீஸ், நீயாச்சும் கொஞ்சம் அமைதியா இரு. அவன் தான் ஏதோ டென்ஷன்ல இருக்கான், குடிச்சிருக்கான், சொல்றதும் எதுவும் புரிய மாட்டேங்குது. நீயும் பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்காத. நம்ம இங்க வந்தது பொன்னிய தேடுறதுக்காக. அதுவும் இல்லாம இது எல்லாத்தையும் யார் பண்றாங்கன்றத கண்டுபிடிக்கிறதுக்காக. நமக்கு இருக்கிறது இந்த ஒரு நைட் மட்டும்தான். நம்மளால காலையிலக்குள்ள கண்டுபிடிக்க முடியலன்னா பாண்டியன் நம்மள அரெஸ்ட் பண்ணிடுவாரு, புரிஞ்சுக்கோ. எனக்கு அதெல்லாம் புரியுது ஷாலு. ஆனா அவன் தேவையில்லாம உன்னை திட்டுறப்ப என்னால அது பொறுத்துக்கவே முடியல. ரொம்ப கோவம் வருது. சரி விடு காஷ்மோரா, அவனோட இடத்துல இருந்து யோசிச்சு பாரு. கொஞ்ச நேரத்துல எத்தனை அதிர்ச்சியான விஷயம். யாரா இருந்தாலும் அந்த இடத்துல இப்படிதான் ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருப்பாங்க. விஷயம், அவன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு வேற ஒருத்தனை விரும்புறான். காலையில கல்யாணம் ஆகாதுன்றது. இன்னொன்னு, அவனுக்கே தெரியாம அவன் வாழ்க்கையில நிறைய விஷயம் நடந்திருக்கு. அவனோட இடத்துல இருந்தும் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு காஷ்மோரா, ப்ளீஸ். சரி ஷாலு, உனக்காக நான் அமைதியா இருக்கேன். ஆனா ஒண்ணு, இனிமே எப்பயுமே அவனுக்காக நீ சப்போர்ட் பண்ணி பேசாத. சரி ஓகே. ஆனா நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணிலாம் பேசல, நார்மலா தான் சொல்றேன். எந்த பக்கம் நியாயமா இருக்குன்றத பார்த்து சொல்லணும்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாத. எனக்கு கடுப்பா இருக்கு. ஓஹோ, பொசசிவ் ஆகுதோ? அதெல்லாம் அப்படிதான். ஓகே ஓகே சார், நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணி பேசல, சரியா? சரி. இந்த வீட்ல பஞ்சாயத்து தலைவர் கூட இன்னொரு ஆள் ஒருத்தர் தங்கி இருந்தாரு. அவருக்கு சமையல் பண்ணி போடுற வேலை, வீட்டை பாத்துக்கிற வேலை இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. ஒருவேளை அவரை கேட்டா நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுவும் நல்ல யோசனையா தான் இருக்கு. அவரோட வீடு எங்க இருக்கு? இங்க வேலை பாக்குற ஆளு இங்கேதான் தங்கியிருப்பாரா இல்ல அவரோட வீட்டுக்கு போயிட்டு வருவாரா? ஏன்னா இப்ப ஆல்மோஸ்ட் டைம் 1 o'clock ஆகுது. இந்த டைம்ல கண்டிப்பா எல்லாரும் தூங்கி இருப்பாங்க.
பஞ்சாயத்து தலைவர் இங்க இல்ல, ஏன்னா கேட் வெளிப்பக்கமா பூட்டி இருக்கு. அப்ப வெளிப்பக்கமா பூட்டி இருக்குன்னா அந்த ஆளும் அந்த ஆளோட வீட்டுல இருப்பாருன்னு தானே அர்த்தம். பாண்டியன் சார், அவரோட வீடு எனக்கு தெரியும். இந்த தெரு தான். இந்த தெருவுல லாஸ்ட் வீடு தான் இங்க வேலை பார்க்குற அவரோட வீடு. அவரோட பேரு கந்தசாமின்னு நினைக்கிறேன். நம்ம அங்க போய் கேட்டா கண்டிப்பா தெரியும். சரி, ஓகே. அப்படின்னா முதல்ல அங்க போய் கேட்டு பார்ப்போம். இந்த பஞ்சாயத்து தலைவர் எங்க போனாரு, உண்மையாவே அவர் வெளியூர் தான் போயிருக்காரா இல்ல இங்கே எங்கேயாவது இருக்காரான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இவரோட விஷயத்த கிளியர் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்து அந்த பூசாரிய பத்தி பார்க்க வேண்டியதா இருக்கும். ஓம் ஐம் ரீம் க்ளீம் நேரம் வந்துருச்சு. எனக்கு முழுமையான சக்தி கிடைக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. இப்ப மணி சரியா 1, சரியா 2 மணிக்கு இவங்க 2 பேரையும் பலி கொடுத்து நான் மிகப்பெரிய சக்திசாலி ஆக போறேன். இன்னும் 1 மணி நேரம் தான். இந்த 1 மணி நேரத்துல என்னோட பூஜைங்க முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் இதோ இந்த பௌர்ணமியில பிறந்த பொண்ணையும் சித்ரலேகாவோட ஆன்மாவையும் பலி கொடுக்க போறேன். என்னது என்னது இன்னும் 1 மணி நேரத்துல பலி கொடுக்க போறாங்களா? என்ன நடக்குதுங்க? எனக்கு எதுவுமே புரியலையே. என்ன எதுக்கு கடத்தி வச்சிருக்காங்க? அப்புறம் இந்த சோனம், இவளோட பேரு சித்ரலேகாவா? இவளையும் பலி கொடுக்க போறாங்களா? இவ என்னடான்னா எதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா. இவளையும் தானே பலி கொடுக்க போறாங்க. என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இப்ப யார் வந்து என்ன காப்பாத்துவாங்க? அப்படின்னா இன்னும் 1 மணி நேரத்துல நான் செத்து போயிடுவேனா? ஐயோ கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனை கொடுக்கற? அம்மா, அம்மா காளி அம்மா, நீ எல்லாருக்குமே கடவுள் தானே. நீ தானே இந்த பிரபஞ்சம். நீ நீ என்ன காப்பாத்தணும் தாயே. நீ நீ அதர்மத்துக்கு துணையா நிக்க கூடாது. நீ தர்மத்தை காப்பாத்துறவ. நீ இவங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்தணும். நீங்க எங்க இருக்கீங்க சாரு? தயவு செஞ்சு என்ன காப்பாத்த வாங்க சாரு. எனக்கு உங்களை விட்ட வேற யாரும் இல்ல. ப்ளீஸ் என்ன காப்பாத்த வாங்க. ஐயா சொல்லுங்க ஐயா, இந்த நேரத்துல எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? வணக்கம் ஐயா, நான் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர். ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா உங்ககிட்ட பேசலான்னு வந்திருக்கேன். நீங்க பஞ்சாயத்து தலைவரோட வீட்டுல தானே வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? ஆமாங்க ஐயா, நான் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா அங்கதாங்க ஐயா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். தாத்தா, பஞ்சாயத்து தலைவரோட வீடு பூட்டி இருக்கே, அவர் எங்க போயிருக்காரு? ஓ, அதுவா ஐயா, அவரு திடீர்னு 2 நாள் முன்னாடி அவரோட இறந்து போன பொண்ணு அவர்கிட்ட பேசினதா சொன்னாரு. அதுவும் இல்லாம அவங்க பொண்ணு ஏதாவது குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கணும்னு கேட்டுக்கிட்டாங்களாமா. அதனால அவரு 2 நாள் முன்னாடியே இங்க இருந்து கிளம்பி போயிட்டாருங்க. புதுசா ஒரு குழந்தைய தத்தெடுத்து கூட்டிட்டு வரணும்னு இங்க இருந்து கிளம்பி சென்னைக்கு போயிட்டாருங்க. என்னது? 2 நாளைக்கு முன்னாடியே இங்க இருந்து கிளம்பிட்டாரா? அப்படின்னா அவரு இன்னைக்கு ஃபுல்லா இங்க இல்லையா? அதாவது 2 நாளாவே இந்த ஊர்ல இல்லீங்களா? ஆமாமா, அவரு 2 நாள் முன்னாடியே கிளம்பிட்டாரு. நான் தான் அவரு கூடவே போய் பஸ் ஏத்தி விட்டு வந்தேன். அதுக்கப்புறம் 2 நாளா வீட்டுக்கு போயிட்டு வெறும் தோட்டத்துக்கு தண்ணி ஊத்திட்டு வீட்டை சும்மா தூத்து பெருக்கிட்டு வந்துருவேன். வீட்டுல யாரும் இல்ல. அவரு வர இன்னும் 2 நாள் ஆகும்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு. அங்க ஏதோ ஒரு குழந்தைய பார்த்து வச்சிருக்காராம். அது ஏதோ ஒரு சில விஷயம்லாம் பண்ணணுமா, ஏதோ சில முறை எல்லாம் இருக்காம். அதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டு தான் அந்த குழந்தைய அங்க இருந்து கூட்டிட்டு வரணுமா. ஏதோ பத்திரம்லாம் ரெடி பண்ணணும்னு என்னமோ சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு அதை பத்தி சரியா தெரியலங்க. சென்னையில எந்த ஏரியால இருக்க ஆசிரமத்துல இருந்து குழந்தைய தத்தெடுக்க போறாரு, அத பத்தி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? அது ஏதோ அண்ணா நகர்னு சொன்ன மாதிரி இருந்ததுங்க ஐயா. அண்ணா நகர்ல இருக்க ஏதோ ஒரு ஆசிரமத்துல இருக்க குழந்தையதான் தத்தெடுக்க போறதா என்கிட்ட சொன்னாருங்க. அது ஆசிரமம் பேரு எனக்கு சரியா ஞாபகம் வரலைங்க ஐயா. சரி, பரவாயில்லைங்க.
நீங்க இந்த அளவுக்கு எங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. நீங்க கிளம்பலாம். சரிங்க ஐயா. ஏதாவது பிரச்சனையா? இந்த நேரத்துக்கு வந்திருக்கீங்களே, அதான் ஐயா கேக்குறேன். அதெல்லாம் எதுவும் இல்ல தாத்தா, நீங்க கிளம்புங்க. ஒரு முக்கியமான விஷயமா பஞ்சாயத்து தலைவர் அவசரமா பார்க்கணும், அதுக்காக தான் வந்தோம். மத்தபடி வேற எதுவும் இல்ல, நீங்க போங்க. அப்படியா? சரிங்க ஐயா. 2 நாளா பஞ்சாயத்து தலைவர் இங்க இல்லைன்னா அப்ப பொன்னிய கடத்தினது அவர் இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா அடுத்து நம்ம அந்த பூசாரிய தான் போய் என்னன்னு பார்க்கணும். இல்ல, நம்ம இதை மட்டும் வச்சு இது பஞ்சாயத்து தலைவர் பண்ணலன்னு சொல்ல முடியாது. முதல்ல அண்ணா நகர்ல இருக்க ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணும். அங்க இருக்க என்னோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நான் பேசுறேன். அங்க இருக்க ஆசிரமங்கள் எல்லாம் இமிடியேட்டா விசாரிக்க சொல்லி கேக்குறேன். அங்க பஞ்சாயத்து தலைவர் போயிட்டு ஏதாவது ஒரு குழந்தைய பார்த்து தத்தெடுக்கிறதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் என்ன ஆரம்பிச்சிருக்காரான்னு பார்ப்போம். அதெல்லாம் உண்மைன்னா அப்ப இவர் சொல்றதும் உண்மை. இப்ப இந்த வேலைக்காரர் சொன்னது உண்மைன்னா அப்ப கண்டிப்பா இந்த விஷயத்துக்கும் பஞ்சாயத்து தலைவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பொன்னிய கடத்தினது அந்த பூசாரியா வேணா இருக்க வாய்ப்பு இருக்கு. பாண்டியன் சார், அண்ணா நகர்ல இருக்க ஒரு ஆசிரமத்துல தான் நானும் வளர்ந்தேன். அதனால என்னால இந்த விஷயத்துல கண்டிப்பா உங்களுக்கு உதவி பண்ண முடியும். நான் எங்களோட ஆசிரமத்துக்கு கால் பண்ணி பஞ்சாயத்து தலைவர் அங்க வந்தாரான்னு நான் கேக்குறேன். அது இல்லாம அங்க இருக்க எல்லா ஆசிரமத்திலயும் விசாரிக்க சொல்லி சொல்றேன். எங்க ஆசிரம ஆளுங்க கொஞ்சம் ஏதாவது உதவி பண்ணாங்கன்னா நம்மளால சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியும். பாண்டியன் சார், நான் யாரையும் நம்ப மாட்டேன். உங்களை மட்டும் வேணும்னா நம்புறேன். மத்தவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அது ஒரு தடவைக்கு 10 தடவை நீங்க கிராஸ் செக் பண்ணி அதுக்கப்புறமா நம்புங்க. ஏன்னா இங்க எல்லாரையும் நம்பிட முடியாது சுலபமா. ஐயோ கடவுளே, இப்ப மட்டும் இந்த சோனம் கொஞ்சமாச்சும் நினைவோட நடந்துட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். என்னோட கையதான் கட்டி போட்டிருக்காங்க, ஆனா அவளுக்கு கை எதுவும் கட்டி போடல, அவளேதான் உட்கார்ந்துட்டு இருக்கா. கொஞ்சமாச்சும் அவ சுய நினைவுல இருந்தா நல்லா இருக்கும். அவளை இவன் ஏதோ மந்திரம் போட்டு மயக்கி வச்சிருக்க மாதிரி தெரியுது. அதனாலதான் அவ சுய நினைவே இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கா. இல்லனா எந்த பொண்ணாவது தன்னை ஒருத்த கொல்ல போறான்னு தெரிஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருப்பாளா? என்ன நடக்குது இங்க? ஐயோ, எவ்வளவு கூப்பிட்டாலும் இவ திரும்பவே மாட்றா. இவளுக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியலையே. கடவுளே, அம்மா காளிமா தாயே, என் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டத்தை நான் அனுபவிச்சுட்டேன். இப்ப எதுவுமே வேணான்னு என் வாழ்க்கையை வாழ்றதுக்காக நான் கிளம்பி போனேன். என்னை இந்த மாதிரி ஒரு இடத்துல கூட்டிட்டு வந்து விட்டுருக்கே. தயவு செஞ்சு என்னை காப்பாத்துமா. நீதான் என்னை காப்பாத்தணும் தாயே. முடிஞ்சது. இன்னும் அரை மணி நேரம் தான். அரை மணி நேரத்துல 2 மணி ஆயிடும். உன்னை பலி கொடுக்கறதுக்கான நேரம் வந்துடும். அதுக்கப்புறம் நான் மிகப்பெரிய சக்திசாலி ஆயிடுவேன். என்ன யாராலையும் வீழ்த்த முடியாது. இந்த உலகத்தையே நான் ஒருத்த மட்டும் கட்டி ஆளுவேன். ஐயோ, இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கா. சோனம் கொஞ்சமாச்சும் இங்க திரும்பி பாரு. ஐயோ, எவ்வளவு கூப்பிட்டாலும் இவளுக்கு கேட்க மாட்டேங்குது. இவ பாட்டுல செல்ல மாதிரி உட்காந்துட்டு இருக்காளே. கொஞ்சமாச்சும் இவளுக்கு சுயநலவு வந்தா எப்படி இருக்கும்? கடவுளே, நீதான் காப்பாத்தணும். அம்மா தாயே, காப்பாத்துமா. இந்த அதர்மத்தெல்லாம் நீ உன் கண்ணு முன்னாடி பாத்துட்டு இருக்கல்ல, தயவு செஞ்சு காப்பாத்து தாயே.